நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்னெல் ஆரத்திற்கான சமன்பாடு. இப்போ இந்த மாதிரி ஒரு தொட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தொட்டியில் வாட்ரு ஃபுல்லாக இருக்குது. இப்போ வாட்ரு ஃபுல்லாக இருக்குதுங்களா? இப்போ லைட் இங்கேருந்து இங்கே போகுதுன்னு வச்சுங்க. ரைட்டா? இதான் நார்மல். ரைட்டா? அப்போ லைட்டு வெளியில் போகாமல் இருக்கணும் அப்படின்னா லைட் இதில் போகணும். அப்போ லைட்டு இதில் போகுது அப்படின்னா அப்போ உள்ள கோணம், அப்போ ஒரு படுகோணம் இருக்கும் இல்லைங்களா? அந்த படுகோணத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாறுநிலை கோணம்னு சொல்லுவோம். மாறுநிலை கோணம் என்ன அப்படின்னா ஒளியானது என்ன பண்ணும், ஒளி விலகலில் 90 டிகிரியில் போகும். அப்போ இங்கே ஆர் எவ்வளோ அப்படின்னா ஆர் = 90 டிகிரி. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஐசினா இதுவும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஐசியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுவும் ஐசியாக தான் இருக்கும். அப்போ இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்த டிஸ்டன்ஸை ஆர் ரேடியஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா? அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெப்த்து டின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்முலா போடுறேன். இப்போ நான் ஃபார்முலா போட்டேன்னு வச்சுங்களேன். டெப்த்துனா ஆழம், ரேடியஸ்னால் ஆரம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபார்முலா போடுறேன். என்ன பண்ண அப்படின்னா ஒளி விலகல் விதிகளை பயன்படுத்துகிறேன். ஒளி விலகல் விதியின்படி sin I / sin R = N2/N1. இதுதான் ஃபார்முலா. அப்போ sin I என்ன மாறிடுச்சு? sin IC மாறிடுச்சு. அப்போ sin IC / sin R எவ்வளோ இருக்குது? 90. sin 90 = N2/N1. அப்போ sin IC அப்படியே இருக்கட்டும். sin 90 1 = N2/N1. அப்போ sin IC = N2/N1. இது ஈக்குவேஷன் 1. ரைட்டா? இப்போ டயக்ராம்லேருந்து நம்ம சைன் கண்டுபிடிப்போம். டயக்ராம்லேருந்து கண்டுபிடிச்சிருச்சுங்களேன். முக்கோணத்திலிருந்து முக்கோணம், இந்த முக்கோணம் இது ஏபிசின்னு வச்சுக்கலாம். ABNன்னு வச்சுக்கலாம். அப்போ முக்கோணம் ABNலேருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். சைன் தீட்டா போடுறோம். sin IC = ஆப்போசிட் என்னது? ஆர் பை ஹைப்பனஸ் கர்ணம். கர்ணம் எதை குறிக்குது? எதிர்பக்கம் 6. கர்ணம் வந்து நமக்கு தெரியலை, ஏஎன்னு வச்சுக்கோம். ரைட்டா? இதானே ஏஎன் கர்ணம். சரி, ஓகே. இந்த இடம் தான் என்ன. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறேன். பித்தாகரஸ் தேற்றத்தின்படி பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தணும்னா ஏஎன் இதை நமக்கு வேணும். AN² = AB² + BN². அப்போ AN² எனக்கு தெரியலை, நான் அதான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ AN = ரூட் போட்டோம்னா AB²ங்கிறது யார்? இதானே. இது என்ன ஸ்கொயரு? D² + BN² என்ன இருக்குது? R². இப்போ கொண்டு இதில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா sin IC = R/√D² + R². இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 பாருங்கள், ரெண்டு பக்கம் sin IC தான் இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? R/√D² + R² = N2/N1. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை மேலே கொண்டு வரேன். இதை மேலே கொண்டு வந்து வச்சுங்களேன். தலைகீழ ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். ரைட்டா? ரெசிப்ரோக்கல் பண்ணோம் அப்படின்னா தலைகீழி பண்ணோம்னா √D² + R² R N1/N2. இப்போ ஸ்கொயர் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும். ரைட்டா? ஸ்கொயரிங். ரைட்டா? ஸ்கொயர் பண்ணோம்னா D² + R² R² N1/N2. இப்போ பிரித்து எழுதணும்னா D² R² + R² R² = N1/N2. இது கேன்சல் பண்ணால் 1. அப்போ அந்த 1 அந்த பக்கம் போகும். D² R² = N1/N2 - 1. இந்த பக்கம் +1 ஆனது, அந்த பக்கம் -1 ஆயிடுச்சு. அப்போ D² R² சாரி, இந்த பக்கம் ஸ்கொயர் ஆகும் இல்லைங்களா? ஏன்னா இதை நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். அப்போ இதுவும் ஸ்கொயர் ஆகும். N1² N2².
-1. அப்போ n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர். ரைட்டா? இது வந்து நமக்கு என்ன தேவைன்னா ஸ்னெல்ஸ் விண்டோ ஆர் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மறுபடியும் தலைகீழி போடுறேன். மறுபடியும் தலைகீழி போட்டோன்னா ஆர் ஸ்கொயர் பை டி ஸ்கொயர் ஈக்குவல் டு n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். அப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் வச்சுருந்தோம்னா டி ஸ்கொயர் அங்கே போயிடும். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். அப்போ ரூட் போட்டோம்னா ஆர் ஈக்குவல் டு டிக்கு ரூட் போட்டோம்னா டி தான், n2 ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா n2 தான், பை n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா. ரைட்டா? இதில் கடைசி என்னென்னா இது n1, இது வந்து n தான், இது n2, இது வந்து காற்றுக்கு n2 எவ்வளவு 1, அதாவது காற்றுடைய ஒளிவிலகல் எண் 1. அப்போ அதை ஒன்று அப்ளை பண்ணோம்னா ஆர் ஈக்குவல் டு டி n2ஓட வேல்யூ 1 பை ரூட் ஆஃப் n1 ஸ்கொயருக்கு பதில் n ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் எதுக்கான ஃபார்முலா? ஸ்னெல் ஆரத்திற்கான சமன்பாடு. ஓகேங்களா? கிளியராக இருக்கும், பார்த்துக்கணும்.